இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வேதம் என்ன வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னவென்றால், ஜெயம் மனிதனிடத்தில் ஜெயம் வராது. எந்த ஊழியக்காரர் இடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வராது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்தில் இருந்துதான் நமக்கு ஜெயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உன் ஜெயம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீரோட சிந்துகிற அந்த கண்ணீரை உன் அறையில நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், வெளியே தெரியாது. வெளியே சந்தோஷமாக நீங்க இருக்கலாம் மற்றவர்களுக்கு முன்பாக. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணீரோட, வேதனையோட, வியாகுலத்தோட இருக்கிற மனிதர்கள் ஏராளம். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. ஜெயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கண்ணீரோட, வேதனையோட, எனக்கு ஒரு அற்புதம் கூட என் வாழ்க்கையில நடக்காதா என்ற ஏக்கத்தோட, கண்ணீரோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பார். மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரகசியமான காரியங்கள், உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோட ஆண்டவருக்கு சொல்றீங்க, ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை சந்திக்கிறோம், தரித்திரங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த தரித்திரம் என்னை விட்டு நீங்காம என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் வேதனையோட இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஜெயம் ஆண்டவரிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெயம் எந்த மனுஷனிடத்தில் வராது. உன் முழங்காலிலிருந்து தேவனை தேடு. நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். நீ நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அற்புதத்துக்காக காத்திருக்கலாம், ஜெயத்துக்காக காத்திருக்கலாம். இன்றைக்கு ஜெயத்துக்கு ஸ்தோத்திரத்தோட நீங்க காத்திருந்து ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்
உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஜெயத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க தோற்று போவது இல்லை. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதங்களை செய்வார். ஜெயத்தை தருவார். அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சூழ்நிலைகள் மாறும். என்னென்ன காரியங்களை ஏசப்பா கிட்ட நீங்க கேக்குறீங்க, அந்த காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். தாமதிக்கலாம், ஆனால் முடிவு நிச்சயமாக முடிவு உண்டு. தாமதம் ஆனாலும் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, ஜெயம் ஆண்டவரே. அப்பா, உங்களால் இருந்து வருகிறது அப்பா. அற்புதம் நீங்க செய்ய ஆண்டவரே. மனுஷனால் கூடாதது உங்களால் கூடும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. என்னென்ன காரியத்துக்காக காத்திருக்கிறார்களோ ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே, வேலையில அப்பா, தொழில எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்து முடிங்க. தீமையில இருந்து விடுதலை ஆக்குங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.